விரைவு செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தமிழகம், இந்தியா, சர்வதேசம், வணிகம், விளையாட்டு போன்றவற்றில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். முதலில் தமிழகத்தின் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். நாடாளுமன்றத்தில் உணவு பாதுகாப்பு சட்ட மசோதாவுக்கு எதிராக அதிமுக வாக்களிக்கும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். அதில் தற்போதுள்ள அம்சங்கள் தமிழகத்தின் நலனை பாதிக்கும் வகையில் இருப்பதாக அவர் கூறியுள்ளார். தமிழகத்திற்கு வழங்கப்படும் அரிசியின் விலையை தெளிவாக குறிப்பிடுவதுடன் தாங்கள் கோரும் திருத்தங்களையும் சேர்த்தால் மட்டுமே உணவு பாதுகாப்பு மசோதாவை அதிமுக ஆதரிக்கும் என்று ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். தனுஷ்கோடி அல்லது மண்டபம் முகாமில் கடற்படை தளம் அமைக்குமாறு மத்திய அரசுக்கு திமுக தலைவர் கருணாநிதி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்களை விடுவிக்காமல் இலங்கை அரசு முரண்டு பிடித்து வருவதாக அவர் கூறியுள்ளார். இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்திய இலங்கை கடற்படை கேப்டனை கைது செய்து மன்னிப்பு கேட்க வைத்ததை கருணாநிதி நினைவு கூர்ந்துள்ளார். இலங்கை காமன்வெல்த் மாநாட்டில் பிரதமர் பங்கேற்கும் விவகாரத்தில் தமிழக மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். மாநாட்டில் இந்தியா பங்கேற்கக்கூடாது என தமிழக அரசு மற்றும் அரசியல் கட்சிகளிடமிருந்து கோரிக்கைகள் வந்துள்ளதாக அவர் கூறினார். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நாராயணசாமி குறிப்பிட்டார். தமிழகத்திற்குள் கடல் வழியாக தீவிரவாதிகள் ஊடுருவக்கூடும் என உளவுத்துறை இரண்டாவது முறையாக விடுத்த எச்சரிக்கையை தொடர்ந்து கடலோர மாவட்டங்களில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை, கடலூர், கன்னியாகுமரி, ராமநாதபுரம், நாகை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் தீவிர சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. வழிபாட்டு தலங்களில் ஆயுதம் ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தீவிரவாத அச்சுறுத்தலை அடுத்து ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கோவிலிலும் அதன் வெளியேயும் 36 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இதனிடையே சந்தேகத்திற்கு இடமான வகையில் நடமாடிய ஆந்திராவை சேர்ந்த நபரை கியூ பிரிவு போலீசார் கைது செய்தனர். முன்னுக்கு பின் முரணான பதில்களை அந்த நபர் கூறியதால் அவர் தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். கடல் வழியாக தீவிரவாதிகள் ஊடுருவதை தடுக்க ராணுவம் தயார் நிலையில் இருப்பதாக கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். உணவு பாதுகாப்பு திட்டத்தை எதிர்ப்பவர்களை ஏழைகள் மன்னிக்க மாட்டார்கள் என்று கூறினார். நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே உணவு பாதுகாப்பு மசோதாவை நிறைவேற்ற முயற்சி மேற்கொள்ளப்படும் என்றும் ஜி.கே. வாசன் தெரிவித்தார். சென்னையில் ஆட்டோக்களுக்கான புதிய கட்டண விகிதத்தை முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். குறைந்தபட்சமாக 1.8 கிலோமீட்டர் தூரத்திற்கு 25 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதன்பின் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 12 ரூபாய் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இரவு 11 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை 50% கூடுதல் கட்டணம் வசூலித்துக் கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளது. கூடங்குளம் அணுகுல எதிர்ப்புக் குழு இயக்கத்தைச் சேர்ந்தவரின் வீட்டின் மீது வெடிகுண்டு வீசியது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இடிந்தகரையில் உள்ள தனது வீட்டில் 4 பேர் கொண்ட கும்பல் வெடிகுண்டு வீசியதாக வெனாசிஸ் என்பவர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்தனர். கைதானவர்களில் ஒருவர் கூடங்குளம் அணுகுலையில் மேற்கொள்ளப்படும் பணிகளுக்கான ஒப்பந்ததாரர் என தெரியவந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் பாமக ஒன்றிய செயலர் வெட்டிக் கொல்லப்பட்டது தொடர்பாக 7 பேர் கைது செய்யப்பட்டனர். விழுப்புரம் செஞ்சி தேசிய நெடுஞ்சாலையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது கார் மற்றும் இருசக்கர வாகனங்களில் வந்த அவர்கள் பிடிபட்டனர். காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் பாமக நிர்வாகி திருமலை வாசன் கொலையில் இவர்களுக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்துள்ளது. தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் உள்ள 5566 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் 4 தேர்வு இன்று நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் 4755 தேர்வு மையங்களில் சுமார் 14 லட்சம் பேர் தேர்வு எழுதினர். இளநிலை எழுத்தர், தட்டச்சர், சுருக்கெழுத்தர் உள்ளிட்ட காலி பணியிடங்களை நிரப்ப இந்த தேர்வுகள் நடைபெற்றன. இதன் முடிவுகள் அக்டோபர் அல்லது நவம்பரில் வெளியாகும் என கூறப்படுகிறது. இதுவரை தமிழக நிகழ்வுகளை பார்த்தோம். இனி தேசிய அளவிலான முக்கிய செய்திகளை பார்க்கலாம். மும்பையில் பத்திரிகையாளர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய 5வது நபரும் கைது செய்யப்பட்டார். காசிம் பெங்காலி என்ற அந்த நபரை போலீசார் இன்று காலை கைது செய்தனர். இவரும் நேற்று இரவு கைதான சிராஜ் ரஹ்மான் கான் என்பவரும் வரும் 30ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டனர். பாலியல் வன்கொடுமையை படம்பிடிக்க பயன்படுத்தப்பட்ட கைபேசியை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். மும்பையில் பத்திரிகையாளர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறு மகாராஷ்டிர மாநில ஆளுநரிடம் பத்திரிகையாளர்கள் வலியுறுத்தினர். அவரை பெண் பத்திரிகையாளர்கள் இன்று நேரில் சந்தித்தனர். அப்போது பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பாக வாழ்வதை உறுதி செய்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். நீதிமன்றங்களில் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வது ஏழைகளுக்கு எட்டா கனியாகிவிட்டதாக உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. முன்பொரு காலத்தில் நேர்மையான தொழிலாக கருதப்பட்ட வழக்காடும் தொழில்
தற்போது வணிக மயமாகிவிட்டதாக உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. ஒரு வழக்கு தங்களது வாழ்நாளுக்குள் முடிவுக்கு வராது என நாட்டு மக்கள் மனதளவில் தயாராகும் அளவுக்கு நிலைமை மாறிவிட்டதாகவும் நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. 2G வழக்கில் அனில் அம்பானியையும் அவரது மனைவியையும் சாட்சிகளாக அழைப்பது பற்றி தங்களிடம் கலந்து ஆலோசிக்கவில்லை என சிபிஐ குற்றம் சாட்டியுள்ளது. இந்த முடிவை அரசின் சிறப்பு வழக்கறிஞர் யு லலித் எடுத்ததாக சிபிஐ இயக்குநர் ரஞ்சித் சின்ஹா தெரிவித்துள்ளார். 2G வழக்கில் அம்பானியும் டினாவும் எடுத்த நிலைப்பாடு சிபிஐக்கு பலத்த அடியா என்ற கேள்விக்கு அவர் பதிலளிக்கவில்லை. உத்தரப்பிரதேசத்தில் தடையை மீறி யாத்திரை செல்ல முயன்ற விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் கைது செய்யப்பட்டனர். பிரவீன் தொகாடியா, அசோக் சிங்கல் உள்ளிட்டோரும் கைது செய்யப்பட்டனர். முன்னாள் மத்திய அமைச்சர் சுவாமி சின்மயானந்த் வீட்டுக்கு காவலில் வைக்கப்பட்டார். கைது நடவடிக்கைகளுக்கு பாரதிய ஜனதா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தடையை கண்டித்து நாளை நாடு தழுவிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக பிரவீன் தொகாடியா அறிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் விஸ்வ இந்து பரிஷத் யாத்திரைக்கு தடை விதிக்கப்பட்டதில் காங்கிரசுக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என மத்திய அமைச்சர் சல்மான் குர்ஷித் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு மதத்தவரும் அதன் கோட்பாடுகளை பின்பற்ற உரிமை உண்டு என்றும் அதனை அரசுகளும் மதிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் மதம் அரசியலாக்கப்படுவதை காங்கிரஸ் எதிர்ப்பதாகவும் சல்மான் குர்ஷித் கூறினார். அயோத்தி யாத்திரை விவகாரத்தில் சமாஜ்வாதி கட்சியும் பாரதிய ஜனதாவும் ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு அரசியல் நாடகம் ஆடி வருவதாக காங்கிரஸ் சாடியுள்ளது. இது தொடர்பாக ட்விட்டர் சமூக வலைதளத்தில் எழுதியுள்ள அக்கட்சியின் பொதுச் செயலர் திக்விஜய் சிங், அயோத்தி பிரச்சனையில் சமாஜ்வாதியும் பாரதிய ஜனதாவும் மேட்ச் பிக்சிங் செய்து கொண்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். இதனை உத்தரப்பிரதேச அமைச்சர் அசம் கான் மறுத்துள்ளார். நாடாளுமன்ற மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்களில் பெரும்பாலானவர்கள் தீவிரவாதிகளுக்கு சளைத்தவர்கள் அல்ல என ஆம் ஆத்மி கட்சி நிறுவனர் அரவிந்த் கெஜ்ரிவால் விமர்சித்துள்ளார். காங்கிரஸ், பாரதிய ஜனதா போன்ற பெரிய தேசிய கட்சிகள் மாஃபியா கூட்டத்தால் இயக்கப்படுவதாக அவர் சாடியுள்ளார். தனது கட்சி உருவாவதற்கு முன்னர் டெல்லியில் காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் கணவன் மனைவி போல் கைகோர்த்து செயல்பட்டதாக கெஜ்ரிவால் குற்றம் சாட்டினார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் பகுதியில் இந்திய நிலைகள் மீது பாகிஸ்தான் படைகள் மீண்டும் தாக்குதல் நடத்தின. சிறிய மற்றும் தானியங்கி ஆயுதங்களை கொண்டு இன்று அதிகாலை தாக்குதல் நடத்தப்பட்டது. இதற்கு இந்திய ராணுவமும் பதிலடி கொடுத்தது. சுமார் 3 மணி நேரம் சண்டை நீடித்ததாக இந்திய ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்தன. சண்டையில் இந்திய தரப்பில் எவ்வித சேதமும் இல்லை என்றும் ராணுவம் கூறியுள்ளது. வாஷிங்டனில் அடுத்த மாதம் நடைபெறும் ஐநா சபை உச்சி மாநாட்டின் போது பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பை பிரதமர் மன்மோகன் சிங் சந்தித்து பேச வேண்டும் என காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் முஃப்தி முகமது சயீத் கேட்டுக் கொண்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே ராணுவ ரீதியிலான மோதல் ஏற்படுவதை தடுக்கும் வகையில் பேச்சுவார்த்தை அமைய வேண்டும் எனவும் முஃப்தி முகமது சயீத் வேண்டுகோள் விடுத்தார்.